உயிர்களும் இன்புற்று வாழ்க. கோவில்களில் பூஜிக்கும் விநாயகர் சிலை எவ்வாறு வந்திருக்கும்? சிற்பி மனதுக்குள் விநாயகரை நினைத்து கொண்டு கல்லுக்குள் கொண்டு வருவார். வேண்டாத கல் துகள்களை நீக்க நீக்க விநாயகர் உருவாகுகிறார். நம் வாழ்வும் அப்படித்தான். நம் ஆன்மாதான் கடவுள். அதன் மீது உடம்பு, மனம், ஆசாபாசங்கள், ஜாதி, குலம், பெயர், பரம்பரை, அகங்காரம் என்ற மாசுக்கள் மூடியுள்ளன. கொஞ்சம் கொஞ்சமாக இவற்றை வெட்டி எறிந்தால் நம் உள் இருக்கும் கடவுள் தெரிய ஆரம்பிப்பார். வெங்கடரமணன் என்ற பெயர் கொண்ட சிறுவன் திருவண்ணாமலைக்கு வந்தான். அவன் மனதை குறைந்த ஒரே கேள்வி, நான் யார்? ரமணன் என பெயர் வைக்காமல் குமணன் என்று பெயர் வைத்தால் நான் குமணன். எனவே நான் பெயர் இல்லை. உடம்புதான் நான் என்றால் இறந்ததும் அது அழிந்து விடுகிறது. எனவே நான் என்பது உடம்பும் இல்லை. மனசு மனசு என்கிறோமே, அதுதான் நானா என்று யோசித்தார். யோசனை நின்று போன இடத்திலே மனசும் இருக்காது. எனவே நான் என்பது மனசும் அல்ல. நான் யார் என்ற கேள்வி ஒளி அந்த ஒளியால் ஓயாமல் செதுக்கி தள்ளினார். இறுதியில் வெளிப்பட்டது அந்த உண்மை. ஆன்மாவே நான் என்று கண்டறிந்தார். அதன் பிறகு அவரே உலகம், பகவான், ரமணர் என்று அறிந்து கொண்டது. பாராங்கல்லில் சிற்பி வெட்டி எரிகிற முதல் துண்டு நான் எனது என்ற அகங்காரமாக இருந்தால் நம்முள் இருக்கும் கடவுளை காண்பது உறுதி. ஒரு அரசன் ஒரு ஞானியிடம் போதனை கேட்க சென்றான். தியானத்தில் இருந்தார் ஞானி. என் நாட்டின் அரசன் வந்திருக்கிறேன் என்றான். அப்படியா? நீங்கள் சென்று சிறிது காலம் கழித்து வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார். அரசனுக்கு கோபம். ஆனாலும் சிந்தித்து பார்த்தான். சிறிது காலம் கழித்து மீண்டும் வந்து நான் வந்திருக்கிறேன் என்றான். நான் செத்தபின் வா என்றார் ஞானி. மீண்டும் யோசித்தான் அரசன். நானை விட்டான். தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டார் ஞானி. என்றைக்கு நான் இறக்கிறதோ அன்றைக்கு தன்னை உணரலாம், தன் மூலத்தை உணரலாம். நீ இறந்தால் உன்னை நீ தரிசிக்கலாம். மனம் இறக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம்.